ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் சம்மந்த வீடியோஸ், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் சீரீஸ் 5. ஏற்கனவே சீரீஸ் 1, 2, 3, 4 நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க நீங்கள் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி சீரீஸ் 5ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ இந்த வேல்யூஷன் ரேஷியோஸ் வந்து அதுக்கு என்ன சொல்லுங்கள், வேல்யூஷன் ரேஷியோஸ்னால் அப்படி என்ன, ஸோ அது கீழே வர என்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ இது என்ன சொல்ல வருது, இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஒர்த் எப்படி இருக்குது அதை வேல்யூட் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறது தான் இந்த வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ரேஷியோவை இந்த ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம அணுகி அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு இந்த ரேஷியோ வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கரண்ட்டாக மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரைஸை வந்து ஒரிஜினலாக அந்த ஷேரோட மதிப்பு என்ன, ஸோ அந்த ஒரிஜினல் ஷேரோட மதிப்புக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் இது வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த ஏர்னிங்ஸையும் சில இந்த ப்ரைஸையும் ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து இந்த ஸ்டாக் வந்து கரெக்டான மதிப்பில் தான் இருக்கா, இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்கா, இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா, இப்படி தீர்மானிக்கிறது தான் இந்த வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ இன்வெஸ்டருக்கு வந்து ரொம்ப உதவிகரமான ரேஷியோ தான் இந்த வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 ரேஷியோஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஇ ரேஷியோ, அப்புறம் வந்து பிஇஜி ரேஷியோ, ப்ரைஸ் டு க்ரோத் ரேஷியோ, அப்புறம் வந்து பிபிவி ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. இதுதான் வந்து இதுக்கு கீழே வர முக்கியமான ரேஷியோஸ். இந்த ஒவ்வொரு ரேஷியோவும் என்ன சொல்லுவோம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ என்ன சொல்ல வருது, ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர். ஸோ அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா நீங்கள் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ட்ரேட் ஆகிட்டுருக்குங்களே, ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ அதுதான் மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன்ஸ் கம்பெனியில் நீங்கள் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்குள்ளே பார்க்கும்போது இந்த அந்த லைன்ஸ் மார்க்கெட்டோட ஒரு ஷேரோட விலை எவ்வளோன்னு போட்டுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2000 இருக்குன்னா அதுதான் மார்க்கெட் வேல்யூ. ஸோ ஷேர். ஸோ கீழே வந்து என்ன இருக்குது, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இதில் இருக்க ஷேர் என்ன குறிக்குது, இந்த ஷேர் என்னது, ஸோ இந்த ஷேரை வந்து அந்த மேலே இருக்க மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல அந்த ஷேர் கிடையாது. ஸோ ஒரிஜினலாக இந்த ஷேருக்குன்னு ஒரு மதிப்பு வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் அந்த ஷேரோட ஒரு உண்மையான மதிப்பை தான் ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஈக்விட்டின்னு ஒரு பேரில் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஈக்விட்டி செக்ஷனில் இருக்குல்ல பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி செக்ஷனில் இருக்க அந்த ஒரு செக்ஷன் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ஷேரோட ஒரிஜினல் மதிப்பு எவ்வளவோ அவ்வளோக்கு வந்து வாங்கி அந்த ஈக்விட்டி செக்ஷனில் இருக்கும். அந்த ஷேரை தான் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லி அதை பொறுத்து ப்ரைஸ் வந்து மாறும். உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபா தான் ஒரிஜினல் மதிப்பு அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் வரும்போது 150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ செகண்டரி மார்க்கெட். ஸோ நீங்கள் பார்க்குற என்எஸ்சி பிஎஸ்சியில் தான் அதெல்லாம் வந்து செகண்டரி மார்க்கெட் தான். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு காய்கறி விற்க போகிறீங்க, காய்கறி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, சிம்பிளாக ஒரு காய்கறி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பெரிய பெரிய கடலாம் இல்லை, சின்னதாக பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கோ அங்கே தான் போய் வாங்குவீங்க. மார்க்கெட்டில் எந்த காய்கறி மார்க்கெட்டில் இல்லை ஃபார்மர்ஸ்கிட்டே போயிட்டு அங்கே போயிட்டு 1 கிலோ வெங்காயம் வந்து 20 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க. ஸோ டேரெக்டாக ஃபார்மர்ஸ்கிட்டே நீங்கள் போய் கான்டாக்ட் வச்சுட்டு 1 கிலோ அதை வந்து வேறு பிளேஸில் 1 கிலோ வெங்காயம் வந்து 20 ரூபாய் விற்கிறாங்க. அந்த வெங்காயத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து கேரி பண்ணிவிட்டு தூக்கிட்டு வந்துட்டு அங்கே இருக்க சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து 1 கிலோ வெங்காயத்தை நீங்கள் 35 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ அந்த ஒரிஜினல் ஷேர், அந்த ஷேரோட மதிப்பே 20 ரூபா தான். நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து வாங்கி இன்னொரு இடத்துல வந்து விற்கிறீங்க. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து நீங்கள் விற்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ சப்ளை இருக்கும், எவ்வளோ டிமாண்ட் இருக்குது பொறுத்து 35 ரூபா சொல்லிட்டு நீங்கள் விற்கிறீங்க. ஓகே, இதே தான் ஒரிஜினல் மதிப்பு வந்து ஒரு மதிப்பு இருக்கும், அதை வந்து எல்லாருமே வாங்கிட்டு இங்கே வந்து விற்பாங்க. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து ஒரு ஷேரை வந்து விற்பாங்க. ஓகேவா? ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஏர்னிங் பெர் ஷேர் அந்த ஷேர் வந்து ஏற்கனவே வாங்கப்பட்ட அந்த ஒரிஜினல் மதிப்பு இருக்குல்ல அந்த விலைக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இபிஎஸ், ஏர்னிங் பெர் ஷேர். இந்த ஏர்னிங்ஸை வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல அந்த ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. புரியலனா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதோட வேல்யூ வந்து
60 or 70 ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதிகமாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? 100 தடவை கம்பேர் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த ப்ரைஸ் வந்து சரியாக பெர்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது வந்து ஓவர் வேல்யூடாக கூட இருக்கலாம். ஸோ ஏன் அதிகமாகுது? ஸோ டினாமினேட்டர் வேல்யூ, அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தான், ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த மொத்தம் வேல்யூவும் அதிகமாகிடும். கரெக்டாக? டினாமினேட்டர் வந்து கம்மியாக அந்த நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பி ரேஷியோ வந்து அதிகமாக தான் தெரியும். ஸோ ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக ஷோ ஆகிட்டு இருக்கு. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி நீங்கள் பார்க்குற அந்த ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக ஷோ ஆகிட்டுருக்கு. அப்போது ஏர்னிங்ஸே அந்த ஒரிஜினல் மதிப்பான ஏர்னிங்ஸே கம்மி. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இது வந்து அதிகமாக காமிச்சிட்ருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓவர் வேல்யூடாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 2 கம்பெனி எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏபிசி கம்பெனின்னு எடுத்துப்போம். அப்புறம் வந்துட்டு எக்ஸ்வைசர் கம்பெனியில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி கம்பெனி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கரண்ட்டாக எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதாவது என்எஸ்சி பேஸ்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க. கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதோட ஒரிஜினல் ஷேர் ப்ரைஸ் என்ன? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கிறேன். ஒரிஜினல் ஷேர் ப்ரைஸ் என்னென்னா, ஏற்கனவே ப்ரைமரி மார்க்கெட்டில் அசட் செக்ஷனில் அந்த பேலன்ஸ் ஷீட் செக்ஷனில் ஈக்விட்டின்னு சொல்லி பேரில் இருக்கும்ல, அதில் வந்து ஒரிஜினல் மதிப்புன்னு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அந்த ஷேரோட ஒரிஜினல் மதிப்பு 20 ரூபா தான். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டு படி பார்த்து இங்கே வந்து 150 ரூபாயா சொல்லி ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், இந்த 20 ரூபாய்க்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோ? 5 ரூபா. ஸோ 5 rupees. ஸோ இப்போது பி ரேஷியோட ஃபார்முலா வந்து மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர் டிவைட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அதாவது மார்க்கெட் ப்ரைஸும் அப்புறம் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ 150 டிவைட் பை 5. ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது 30. ஸோ இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து 30 வருது. ஓகேவா? இப்போ அதுவே எக்ஸ்வைசரி கம்பெனிக்கு போகும். அந்த எக்ஸ்வைசரி கம்பெனி வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 80 ரூபா. ஸோ இந்த 80 ரூபாய்க்கு கிடச்ச ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஸோ இப்போ வந்து பி ரேஷியோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் டிவைட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ 200 டிவைட் பை 40 பார்க்கும்போது 50. ஸோ இது வந்து இதை கம்பேர் பண்ணும் போது அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஸோ பி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மேபி அது வந்து ஓவர் வேல்யூடாக கூட இருக்கலாம். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கனால இந்த ரெண்டுலேயும் பெஸ்ட்டுன்னு எது பார்க்கும்போது இந்த கம்பெனி நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கன்க்ளூஷன் வந்துடாதீங்க. ஜஸ்ட் இந்த ரேஷியோவுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஓரளவு இந்த ஏபிசி கம்பெனி வந்து ஓரளவு பெட்டர். ஓகேவா? ஸோ பி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது வந்து இது தான். நெக்ஸ்ட்டு வந்து பிஇஜி ரேஷியோ. ஸோ பிஇஜி ரேஷியோ வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ப்ரைஸ் டு க்ரோத் ரேஷியோ. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் டு க்ரோத் ரேஷியோ. ஸோ இது வந்து பி ரேஷியோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ ஜஸ்ட்டு பி ரேஷியோ வந்து என்ன சொல்கிறதுனா, கரண்ட்டாக அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸை பொறுத்து தான் அந்த ப்ரைஸ் டு ரேஷியோ வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு சொல்ல வருது. ஸோ இந்த க்ரோத் ரேஷியோ என்ன சொல்ல வருது, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து அந்த இயருக்கு வந்து எவ்வளோ இருக்குது, இந்த போன இயருக்கு வந்து எவ்வளோ இருக்குது, பட் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரேஷியோ தான் இந்த பிஇஜி ரேஷியோ. ஸோ இந்த 2 ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸும் அனலிஸ்ட்டும் எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா பிஇஜி ரேஷியோ தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இது போன வருஷத்துக்குள்ளதை கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு டேட்டா நம்மளுக்கு கொடுக்கும். போன வருஷத்துக்குள்ளதுக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே ஃப்யூச்சரில் இது கொஞ்சம் க்ரோத் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வர்றது தான் இந்த பிஇஜி ரேஷியோ. ஸோ குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து இது கம்பேர் பண்ணி இந்த பிஇஜி ரேஷியோவை வச்சு எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது இந்த பிஇ ரேஷியோ வச்சு நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுறத விட இது பெட்டராகவே இருக்கும். ஸோ அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்னா இது வந்து அதோட பெட்டராகவே ஒரு கன்க்ளூஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் பிஇஜி ரேஷியோ. இப்போ அதே சினாரியோ வச்சு நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே சினாரியோ எடுப்போம். ஸோ ஏபிசி கம்பெனியும் அப்புறம் வந்து எக்ஸ்வைசரி கம்பெனியும் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி அதே மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அதோட ஃபார்முலா பார்த்துப்போம். ஸோ பிஇஜி ரேஷியோட ஃபார்முலா வந்து மேலே வந்து பி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த ரேஷியோ டிவைட் பை இபிஎஸ் க்ரோத். ஸோ இபிஎஸ் க்ரோத்தோட ஃபார்முலா வந்து இதுதான். இபிஎஸ் க்ரோத்னா இபிஎஸ் அந்த கரண்ட்டோட இபிஎஸோட வேல்யூவும் டிவைட் பை கரண்ட் இபிஎஸோட லாஸ்ட் இயரோட வேல்யூவும் டிவைட் பண்ணிட்டு வரக்கூடியதை -1 பண்ணும்போது வர வேல்யூ தான் இபிஎஸ் க்ரோத். ஸோ என்ன சொல்ல வரும்னா அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து அதிகமாக போன இயருக்கும் இந்த இயருக்கும் அதிகமாக கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டாக்கோட மதிப்பு நல்லாவே இருக்கும். அதுதான் சொல்ல வருது. ஸோ க்ரோத் எப்படி இருக்குது அதை வந்து பார்க்குறது தான் இந்த இது. ஸோ அதை ஃபார்முலா தான் கரண்ட் இயரோட இபிஎஸும் போன இபிஎஸோட டிவைட் பண்ணி பார்த்தோம் ஒரு வேல்யூ வரும். அதை வந்து -1 கூட பண்ணால் இந்த இபிஎஸ் க்ரோத் வந்துடும். ஸோ அந்த வேல்யூ தூக்கி தான் இங்கே போகிறோம்.
ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளவு ஒரிஜினல் இதெல்லாம் பழசு அதே தான் வச்சுருந்தேன். ஸோ சேஞ்சஸ் வந்து இங்கேருந்து வருது. ஸோ இபிஎஸ் கரண்ட் இயர் வந்து 5 rupees போன பி ரேஷியோ கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போது இபிஎஸ் ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? ஸோ பி ரேஷியோ வந்து அதே தான் நம்ம பார்த்த மாதிரி 30 காமிக்குது. நம்ம பார்த்தோம்ல சாரி இது வந்து 150. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 150 டிவைடட் பை 5. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் பார்க்கும்போது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்தது. ஸோ இபிஎஸ் க்ரோத் அளவு நம்ம இந்த ஃபார்முலா பண்ணி பார்க்கும்போது கரண்ட் இயர் டிவைடட் பை லாஸ்ட் இயர் 5/4 - 1 பார்க்கும்போது 0.25 வரும். அது பெர்சன்டேஜில் பார்க்கும்போது 25. ஸோ இந்த இபிஎஸ் க்ரோத் வந்து போன இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது 25% க்ரோத் இருக்குது. ஓகேவா? ஸோ பிஹெச் ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஃபார்முலா வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ 30 டிவைடட் பை இந்த இபிஎஸ் க்ரோத் நீங்கள் பார்க்கும்போது 1.2. ஸோ ஆக்சுவலாக இந்த ஏபிசி கம்பெனியோட பிஹெச் ரேஷியோ வந்து 1.2 வருது. இப்போது இந்த சினாரியோ விட்டுருங்க. இப்போ அது XYZக்கு அதே சினாரியோ நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம போனது பார்த்து தான். ஸோ அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தான். இப்போ இபிஎஸ் ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது கரண்ட் இயருக்கு 40 ரூபா, போன இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இபிஎஸ் வந்து 25 ரூபா. ஓகேவா? பி ரேஷியோ வந்து நம்ம ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் 200/40. ஏன்னா கம்பேர் பண்ணி பார்த்தா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 இது வந்து 50 வந்துச்சு. ஸோ வந்து இது தான் நம்ம வந்து பெஸ்ட்டாக ஒரு சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் பி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓகேவா? இப்போ கரண்ட் சினாரியோ வரும். இபிஎஸ் க்ரோத் எப்படி இருக்குது? போன வருஷம் 40, இந்த வருஷம் 40 ரூபா, போன வருஷம் வந்து இபிஎஸ் வந்து 20 ரூபா இருக்குது. இப்போ இபிஎஸ் க்ரோத் எப்படி இருக்குது? இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது 60% வருது. இப்போ இந்த 60%, அதாவது இபிஎஸ் க்ரோத்தான இந்த க்ரோத் 60% இந்த பி ரேஷியோ கூட டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 50 டிவைடட் பை 60% அப்படி பார்க்கும்போது பிஹெச் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது? 0.83 வருது. ஸோ பிஹெச் ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாக் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இது ஏன் கம்மியாகுது? ஸோ இது எந்த அளவுக்கு கூடுதோ, இபிஎஸ் க்ரோத் எந்த அளவுக்கு கூடுதோ அதனால் கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த க்ரோத் நல்லா இருக்குது. ஸோ இபிஎஸ் க்ரோத் நல்லா இருக்கனால தான் ஆட்டோமேட்டிக்காக பிஹெச் ரேஷியோ வந்து கம்மியாகுது. ஸோ இபிஎஸ் க்ரோத் நல்லா இருந்தாலே நம்ம போதும். ஸோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ண அர்த்தம். ஸோ பி ரேஷியோ மட்டும் வச்சு பார்க்கும்போது ஏபிசி நல்லா இருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே க்ரோத் எப்படி இருக்குது, இந்த 2 கம்பெனியோட க்ரோத் பார்க்கும்போது இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ பிஹெச் ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு கம்மியாதோ அந்த நல்லது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது ஏபிசி தான் இருந்துச்சு. பட் நம்ம ஃபைனலாக பிஹெச் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தா XYZ கம்பெனி தான் நல்லாயிருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு பி ரேஷியோ வச்சு நம்ம வந்து எதுவுமே முடிவு பண்ண முடியாது. பிஹெச் ரேஷியோ மூலமாகவும் அப்புறம் தான் நம்ம ஓரளவு ஃபைனலைஸே பண்ண முடியும். ஒரு ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பிஹெச் ரேஷியோ வந்து என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பி ரேஷியோ மூலமாக வச்சும் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணாமல் அதையும் ஒரு பக்கம் இருந்துட்டு அது மூலமாக பிஹெச் ரேஷியோ பிரிண்ட் பண்ணுறது தான். ஸோ அதாவது க்ரோத் இப்போ வந்து நம்ம பார்த்தது இந்த கரண்ட் இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும் மட்டும் தான். பட் இதே மாதிரி நீங்கள் 5 years நீங்கள் பார்க்கணும். 5 years பார்க்கும்போது க்ரோத் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஹெச் ரேஷியோ வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும். எதுக்குன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா. ஸோ இது புரியலை அப்படின்னா திருப்பி ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த எக்ஸாமோட கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டு வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. ஸோ புக் வேல்யூ அப்படின்னா என்ன? ஸோ ஒருத்தரோட ஒரு கம்பெனியோட மதிப்பு. ஸோ மதிப்பு என்ன? ஸோ இந்த கம்பெனி வந்து சடனாக விற்றாங்கன்னா அந்த கம்பெனியோட மதிப்பு என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு நம்மளை ஒரு ஹியூமன்லேருந்து தான் இருப்போம். ஸோ உங்களோட சொத்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் விற்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு கடலெலாம் எல்லாத்தையும் அடைச்சிட்டு மொத்தமாக கேஷாக வாங்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் சொத்து, உங்கள் வீடு, உங்கள் ஏற்கனவே லேண்டு, அப்புறம் வந்து எல்லாத்தையும் நீங்கள் விற்றுட்டீங்க, விற்று ஒரு மதிப்பு வருது, அதை வச்சு இருக்க கடலெலாம் அடைச்சிட்டிங்க. எல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு எல்லாமே வந்துட்டு உங்கள் கையில் ஒரு பேக்கோட ஒரு 50 லட்ச ரூபா கையில் பேக்கோட நிற்கிறீங்க. ஸோ அந்த 50 லட்சம் தான் உங்களோட மதிப்பு. உங்களுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் விற்றுட்டா எவ்வளோ வரும்? ஸோ கடன்லாம் அந்த விற்ற வச்சு கடன்லாம் அடைச்சிட்டிங்க, எல்லாம் போய் எவ்வளோ இருக்குது? ஸோ அதுதான் புக் வேல்யூ. இது வந்து சும்மா நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே நீங்கள் கம்பெனி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கம்பெனி வந்து இப்போ சடனாக விற்க போகிறாங்க, அந்த கம்பெனியோட மதிப்பு, இந்த கம்பெனி எவ்வளோ சேல் ஆகும்
அதுதான் சொல்ல வருதான். சேல் ஆகும்னா இருக்க கடன்லாம் அடைச்சிட்டு சொத்தெல்லாம் விற்றுட்டு மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாமே விற்றுட்டு வந்த அமௌண்ட்டில் வந்து இருக்க கடன்லாம் அடைச்சிட்டு மிச்ச பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் அதுதான் வேல்யூ, அது மதிப்பு. அதான் புக் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதுதான் புக் வேல்யூ. அந்த புக் வேல்யூ டிவைடட் பை அந்த கம்பெனியோட டோட்டல் ஷேர்ஸ் பண்ணும்போது புக் வேல்யூ பெர் ஷேர் வரும். ஒரு ஷேரோட புக் வேல்யூ, அந்த ஷேர் வந்து கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்ல, அதோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அண்டர் வேல்யூட் அப்படி சொல்லலாம். இல்லை அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல அந்த ப்ரைஸோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடு. ஏன்னா இந்த புக் வேல்யூவே இவ்வளோ தான். ஸோ அதோட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா ஓவர் வேல்யூ அப்படி சொல்லலாம். இதுவே வந்து புக் வேல்யூ ஷேர் அதிகமாக இருக்குது, அந்த மார்க்கெட் ட்ரேட் ஆகிற ப்ரைஸோட புக் வேல்யூ ஷேர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓகே அந்த ஸ்டாக் ப்ரைஸோட அண்டர் வேல்யூ சொல்லலாம். இது ஒரு சினாரியோ தான். பட் கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே வந்து இருக்கிற ப்ரைஸோட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு சொல்லலாம் அப்படி புக் வேல்யூ ஷேரோட இப்படி இருந்துச்சுன்னா ஓகே நல்லா சொல்லலாம். ஸோ இந்த புக் வேல்யூ ஷேர் இருக்குல்ல, பெர் ஷேரை வந்து தான் நம்ம ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் இருக்குல்ல மார்க்கெட் ப்ரைஸ் அதை விட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா, ப்ரைஸ் டிவைட் பை புக் வேல்யூ பெர் ஷேர். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஷேர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, பிபிவி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க அந்த ப்ரைஸ், கரண்ட்டாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கல அந்த ப்ரைஸும் கீழே வந்து புக் வேல்யூ பெர் ஷேர். இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் பிபிவி ரேஷியோ. இது வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து அந்த ஷேர் வந்து அண்டர் வேல்யூட் அப்படின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அது வந்து ஓவர் வேல்யூ ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கு நம்புறேன். புக் வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கு நம்புறேன். அது மூலமாக இந்த பிபிவி ரேஷியோ வந்து எப்படி கொண்டு வந்துட்டு சொல்லிட்டு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவில் வேல்யூஷன் ரேஷியோஸ் அப்படிலாம் என்ன பார்த்தோம், அது கீழே ஒரு டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். நான் சொன்ன எக்ஸாம்பிளில் திருப்பி பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். சீரிஸ் 5 வந்து வேல்யூஷன் ரேஷியோஸ் அப்படிலாம் என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபினான்ஷியல் டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Bye.